இதை தவிர்த்து மிச்சம் எல்லாத்துக்கும் பண்றோம். ஸோ அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினால். Why we need Jesus? Now, first of all, we need Jesus to take the sins away. நம்ம சொல்லுவோம், நம்ம ரோமர் 10 ரட்சிக்கப்பட்டியாக பாவம் மன்னிப்பு, அப்பதான் ரட்சிக்கப்படுறோம். ஸோ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஸோ அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும். எக்ஸாக்ட்லி இது எங்க போட்டிருக்குதுன்னா எபிரேயர் 1 போட்டிருக்கு. தற்சரூபமாக சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரும், எல்லா சிருஷ்டிகளும் உள்ள வரத்துக்கு முன்னால அவர் தான் இருக்கிறாரு. அவர் மூலமா தான் எல்லாம், அவருக்கென்று தான் எல்லாமே செய்யப்பட்டிருக்குதுன்னு படுக்கும். ஆகவே தேவ ஜனமே, நாம் எதுக்காக ஜெபம் பண்றோம்? எதற்காக வேண்டுதல் செய்யறோம்? do we know about the Lord God? அவரை பற்றி நல்ல புரிதா, அறிதா, நாம் அறிந்து கொள்கிறோமா? எனக்கு I got a full knowledge about the Lord God. I know the full knowledge about Jesus Christ. தெரியுமா? இல்ல ஏதோ ஒண்ணு, அவர் வந்தாரு, அவர் சிலுவையில் எனக்காக மரிச்சாரு. எதுக்காக மரிச்சாரு? இதுதான். எதற்காக மரிச்சு? எதற்காக? the purpose of him dying on the cross was to gather us. அவரை விசுவாசிக்கிறவர்களை அவர் மீட்டுக்கொள்வார். ஸோ மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் யாருன்னா அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப நீ எங்க யாருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற? இயேசு கிறிஸ்துக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற. சோ அவருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாக காணப்படுகிறவர்களும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா அத்தாரிட்டி, எல்லா இது நீங்க கத்தி ஜெபம் பண்றதுல ஒரு இதுவும் கிடையாது. இஃப் யூ நோ the purpose of the person who came down to earth to redeem you, அவரை பத்தி அறிஞ்சிட்டீங்கனாலே போதும், அவருக்கு நல்லா காது கேட்கும். நம்ம ஏன் சத்தம் போட்டு ஜெபம் பண்றோம்னு எனக்கு தெரியல. சத்தமாக ஜெபம் பண்ணுங்கள், ஒவ்வொருத்தரும் சத்தமாக ஜெபம் பண்ணுங்கள். சில சபைகள்ல சொல்றத கேட்டிருக்கேன். ஐயா நீ சத்தம் போடு, சத்தம் போடாம இரு, அதை கர்த்தர் கேட்பார். ஆனா இருதயத்துல என்ன புரிஞ்சிருக்கணும்னா, அவருக்கு பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாக காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாக சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாலும் எல்லா வித ராஜ்யங்களின் சிங்காசனங்களானாலும் சரி, கர்த்தத்துவங்களானாலும் சரி, துரைத்தனங்களானாலும் சரி, அதிகாரங்களானாலும் சரி, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஸோ இயேசுவை பற்றி அறிஞ்சுக்கொள்ளணும். இதை ஃபர்ஸ்ட் இதை அறிஞ்சுக்கோங்க. தென் டேக் யூர் ப்ராப்ளம்ஸ் டு காட். லார்ட், ஐ நோ அபவுட் யூ, பட் யூ நோ அபவுட் மீ. ஸோ லார்ட், லெட் மீ நோ மோர் அபவுட் யூ. ஏனென்றால் நீர் என்னை பற்றி என் உச்சந்தலைங்க முதல் உள்ளங்கால் வரைக்கும் கம்ப்ளீட்டாக அறிந்திருக்கிறீர். என் நாவில் என் சொல் பெறவாததற்கு முன்னிலே நீ அறிந்திருக்கிறீர். சங்கீதத்தில் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நேரம் அதிகமாக இல்லாததுனாலே நான் முடிக்கிறேன். இதை கண்டினியூ பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்து முடிப்போம். சர்வ தேவனாய் கர்த்தாவே, தேவரீரை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். The knowledge about the Lord God only should be with us.
அவரை அறிந்து கொண்டு முழுவதுமாக நாங்கள் வெற்றிகரமாக ஜீவிக்க எங்களுக்கு கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் எங்களுடைய சொந்த இச்சையின்படி நடக்காமல் உமது சித்தத்தின்படி நடக்கவும் உங்கள் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறவும் நாங்கள் வேண்டுகிறோம். அப்பா ஆசீர்வதிங்க. சில பேர் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளாக நடக்க கர்த்தாவே வியாதியஸ்தர்கள் அவர் சுகமடையத்தக்கதாகவும் பலவீனமானவர்கள் பலமடையத்தக்கதாகவும் என் தேவனாகி கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லைல்ல, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோம். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.